வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ நம்மளோட தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் இதுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இந்த வீடியோவில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூரோட இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு வீடியோலாம் போயிட்டுருக்காரு. இந்த வீடியோ சோசியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோலயே அவர் ரொம்பவே மன உருகி அவர் பேசியிருக்காரு. இவர் இந்த வீடியோவில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என்னோட ப்ரியாரிட்டி மக்களோட சேஃப்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இதுக்கு மக்களுக்கு அந்த உயிரை திருப்பி தர முடியாது. கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு கொடுமையான செயல் தான். அதுக்கு என்னை மன்னிச்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இன்சிடெண்ட் அவருக்கு நல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கான். இது வரைக்கும் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷனை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதே கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க எல்லாத்தையும் இப்போ எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரியான இன்சிடெண்ட்டாக இப்போ தெரிஞ்சிருச்சு. இதுக்கு யார் காரணம், எந்த கட்சி காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. இது முழுசாக தெரியல இறைவனே எனக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இது பிளான் பண்ண ஒரு சதியாக இது நடந்திருக்கிறதா அவர் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவர் 5 மாவட்டத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் அவரோட பிரச்சார பயணத்தை முடிச்சிருக்காரு. அங்கெல்லாம் நடக்காது எங்கேயே நடந்துச்சு, நாங்கள் கேட்ட இடத்த ஏன் கொடுக்கல, எதுக்கு அந்த குறுகலான இடத்த கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்காரு. குறிப்பாக நம்ம சிஎம் சாரை நேரடியாக சொல்லி, உங்களுக்கு என் மேலே ஏதாவது வெறுப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன என்னாலும் பண்ணுங்கள், நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, நிறையா பேரை உள்ளே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சீக்கிரம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அரசியல் பயணம் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கராக நாங்கள் வருவோம், மக்களை நேரடியாக சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடெண்ட் இந்திய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக எந்த ஒரு ஒரு மக்களையும் நம்ம துன்பப்படுத்தக்கூடாது, மக்களோட நலனதான் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் வழிநிறுத்தணுன்றது தான் எங்களோட ஆசை. குறிப்பாக சொல்லணும்னா நிறையா மேடைகள் பிரச்சாரங்கள் எல்லாமே நடந்திருக்கு. எந்த ஒரு கூட்டத்திலையும் இந்த மாதிரி 41 பேர் இறந்ததே கிடையாது. குறிப்பாக ஆர்சிபியோட வெற்றி பயணத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருப்பாங்க. அதில் ஒரு 17 பேர் இறந்திருப்பாங்க. அந்த எண்ணிக்கையோட இது டபுளாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இந்திய அளவில் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் இறந்ததே கிடையாது. ஒவ்வொரு உயிரும் ஒரு மகத்தான ஒரு உயிராக இருக்குது. அந்த உயிருக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம பாதுகாப்பையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்கணும். அதுதான் மனிதநேயம். நம்ம இந்த வீடியோ அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது, இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடாமல் இருந்திருந்தோம். அதுக்கு நமக்கு முதல்ல வருத்தம் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நடக்காமல் இருந்தது. இனிமேல் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.